My dear students, this is class 9 maths chapter 1 set language example 1.32 பார்க்க போறோம். In a college 240 students play cricket, 180 students play football, 164 students play hockey, 42 play both cricket and football, okay, 38 play both football and hockey, 40 play both cricket and hockey, 16 play all the three games அப்படினு சொல்லிருக்காங்க. If each student participate in at least one game, then find subdivision 1 la number of students in the college, subdivision 2 la the number of students who play only one game அப்படினு சொல்லிருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்றோம்னா கிரிக்கெட்டுக்கு C ன்னும் C வந்து கிரிக்கெட், F வந்து ஃபுட்பால் and H வந்து ஹாக்கி. ஓகே, ஸோ இது போல் நம்ம இந்த லெட்டர்ஸில் நம்ம ரீப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ளே கிரிக்கெட், ஸோ N ஆஃப் சின்னு எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 240 இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த டேட்டாலாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக எழுதிக்கோங்க. அடுத்து 180 ஸ்டூடெண்ட் ப்ளே ஃபுட்பால்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ N ஆஃப் F ஈக்குவல் டு 180. அடுத்து 164 ஸ்டூடெண்ட் ப்ளே ஹாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ N ஆஃப் H ஈக்குவல் டு 164. ஓகே, இதை தான் நம்ம இங்கே வென் டயக்ராமில் ரீப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா மொத்தம் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து 42 ப்ளே போத் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து N ஆஃப் C இன்டர்செக்ஷன் F, ஓகே, கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் ரெண்டும் விளையாடுறவங்க 42 ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்து 38 ப்ளே போத் ஃபுட்பால் அண்ட் ஹாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ N ஆஃப் F இன்டர்செக்ஷன் H, that is equal to 38. அடுத்து 40 ப்ளே போத் கிரிக்கெட் அண்ட் ஹாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ N ஆஃப் H இன்டர்செக்ஷன் C அப்படின்னு சொல்லிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 40. ஓகே, இப்போ மூணையுமே விளையாடுறவங்க 16 ஸ்டூடெண்ட் இல்லையா. ஸோ இது வந்து N ஆஃப் C இன்டர்செக்ஷன் F இன்டர்செக்ஷன் H அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ நம்ம வென் டயக்ராமில் இந்த 3 கேமும் விளையாடுறாங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த 3 செட்டுக்குமே இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து இதுதான். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 3 கேமும் விளையாடுறவங்க 16 ஸ்டூடெண்ட்டு, அதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் ரெண்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் பாருங்கள், 42 இல்லையா. ஸோ 42 இந்த இடத்துல எழுதணும். C இன்டர்செக்ஷன் F. இந்த 42லேருந்து 16 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, அப்போ தான் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் நமக்கு கிடைக்கும். ஓகே, எந்த பவர் பண்ணோம்னா இது 3, இது வந்து 12 மைனஸ் 6 வந்து 6 தான் வரும். தென் 3 மைனஸ் 1 2. ஸோ இங்கே என்ன வரணும்னா 26. அதாவது கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் ஒன்லி பிளேயிங் ஸ்டூடெண்ட் வந்து 26. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ளே ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி, ஃபுட்பால் அண்ட் ஹாக்கிக்கான இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து இதுதான். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணது. ஓகே, இங்கே 38ன்னு எழுதிடுவோமா. பட் இந்த 16 வந்து 38லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் ஒன்லி எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 38லேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 8 மைனஸ் 6 2, 3 மைனஸ் 1 2. ஓகே, இது வந்து 22. அடுத்து N ஆஃப் H இன்டர்செக்ஷன் C பார்த்தீங்கன்னா 40. ஓகே, 40 இங்கே ஃபில் பண்ணிவிடுவோம். பட் 40லேருந்து 16 நம்ம கழித்தா தான் நமக்கு கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி ஒன்லி எத்தனை ஸ்டூடெண்ட்டுன்னு கிடைக்கும். ஓகே, 40லேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். இங்கே இன்னொன்று பாரோ பண்ணுவோம். இது 10 ஆகிடும். 10 மைனஸ் 6 4, 3 மைனஸ் 1 2. ஸோ இங்கே என்ன வரணும் 24. ஓகே, இப்போ இந்த ரவுண்டுக்கு வருவோம். அதாவது கிரிக்கெட் எத்தனை பேர் விளையாடுறாங்க, 240 ஸ்டூடெண்ட்ஸு. பட் இந்த 240லேருந்து இப்போ இந்த இதுதானே கிரிக்கெட்டுக்கான செட்டு. இப்போ இதுக்குள்ளே வர்ற இந்த 3ஐயும் இதிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பிளேயிங் ஒன்லி கிரிக்கெட் எத்தனை பேருன்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இதிலேருந்து நம்ம இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஒரு 26, ஒரு 16, ஒரு 24. ஓகே, ஸோ 26 + 16 + 24. ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ணி 240லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் தான் ஒன்லி கிரிக்கெட் எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு 26, ஒரு 24, ஒரு 16. 6 + 4 10, 10 + 6 16, பேலன்ஸ் 1, 2 + 2 4, 4 + 1 5, 5 + 1 6. ஓகே, 66ன்னு கிடைக்குது. நம்ம இந்த 66 வந்து 240லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். இங்கே இன்னொன்று பாரோ பண்ணோம்னா இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10 மைனஸ் 6 4, 3ல் 6 போகாது. அகைன் ஒன்று பாரோ பண்ணுவோம். இது 13 மைனஸ் 6 வந்து
7. இது பார்த்தீங்கன்னா 1 தான் மீந்து இருக்குது. ஸோ 174 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who plays only cricket வந்து 174. ஓகே, அதே போல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் who play football பார்த்தீங்கன்னா 180. பட் ஒன்லி ஃபுட்பால் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னா இந்த 180லிருந்து நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே இன்வால்வ் ஆகிற இந்த 3 நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதாவது இந்த 26, இந்த 16, இந்த 22, இந்த 3ஐயும் இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, 26 + 16 + 22. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 26ஓட ஒரு 16 ஒரு 22 ஆட் பண்ணிடலாம். 6 + 2 8, 8 + 6 14, பேலன்ஸ் 1, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 2 6. ஓகே, இப்போ நம்ம 180லிருந்து 64 சப்ராக்ட் பண்ணணும். இங்கேருந்து நம்ம பவர் பண்ணிவிடுவோம். இது 7 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10 - 4 6, 7 - 6 1. ஸோ 116 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who plays only football பார்த்தீங்கன்னா 116. ஓகே, அடுத்து ஹாக்கி விளையாடுறவங்க 164. பட் ஒன்லி ஹாக்கி விளையாடுறவங்க எத்தனை பேர்னு வரும்போது இந்த சர்க்கிள்குள்ளே இன்வால்வ் ஆகிற இந்த 3 நம்பர்ஸை இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, 164 - 24 + 16 + 22 இந்த 3ஐயும் ஆட் பண்ணி 164லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு 24, ஒரு 16, ஒரு 22. 6 + 4 10, 10 + 2 12, பேலன்ஸ் 1, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 2 6. ஓகே, தென் 164லேருந்து நம்ம 62 சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, 4 - 2 is 2, 6 - 6 0, 1 அப்படியே வரும். ஸோ 102. அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who plays only hockey is 102. ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன உங்கள் டவுட்டோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ திரும்ப இங்கே வருவோமா? இப்போ கொஷின் என்னென்னா ஃப்ரம் வென் டயக்ராம். இதை வந்து நம்ம வென் டயக்ராம் மூலமாக தான் சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஃப்ரம் வென் டயக்ராம் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த காலேஜ். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த காலேஜ். அதானே இங்கே கொஷின் எழுதிக்கலாம். இந்த சப்ட்ராக்ட் பண்ணி கிடைச்ச இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் டோட்டலாக. அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ். ஒரு 174 இருக்கா, அடுத்து ஒரு 26 இருக்குது, ஒரு 116 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஒரு 24, இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 22. 24 + 16 + 22. அடுத்து ஃபைனலி இங்கே ஒரு 102 இருக்குது. ஓகே, இது நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 174, ஒரு 26, ஒரு 116, ஒரு 24, ஒரு 16, ஒரு 22, ஒரு 102. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுவோமா? 2 + 2 4, 4 + 6 10, 10 + 4 14, 14 + 6 20, 20 + 6 26, 26 + 4 30. ஸோ 0 இங்கே போட்டுட்டு 3 இங்கே கேரி பண்ணுவோம். 7 + 3 10, தென் 10 + 2 12, 12 + 1 13, 13 + 2 15, 15 + 1 16, 16 + 2 18. ஸோ 8 இங்கே போட்டுட்டு 1 இங்கே கேரி பண்ணுவோம். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் வந்து 480. ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who play only one game அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க. இப்போ இது கிரிக்கெட் ஒன்லி இல்லையா? இது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஒன்லி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who plays ஃபுட்பால் ஒன்லி. இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who plays ஹாக்கி ஒன்லி. இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who plays only one game. ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் எழுதிக்கலாமா? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who play only one game ஈக்குவல் டு ஒரு 174, ஒரு 116. அதாவது ஒன்லி ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா 116, ஒன்லி ஹாக்கி பார்த்தீங்கன்னா 102. ஸோ ப்ளஸ் 116 ப்ளஸ் 102. ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ 174, 116, 102. 6 + 4 10, 10 + 2 12, பேலன்ஸ் 1, 7 + 1 8, 8 + 1 9, 1 + 1 2, 2 + 1 3. ஸோ 392 ஸ்டூடெண்ட் plays only one game. ஓகே, ஸோ நம்ம 2 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.